தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோயில் வளாகங்களில் இயங்கும் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் விலைப்பட்டியல் கட்டாயம் காட்சிப்படுத்த வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். தமிழகத்தில் சிறப்புமிக்க எண்ணற்ற திருக்கோயில்கள் உள்ளது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கோயில்கள் நாடி தங்களின் வேண்டுதலையும் விருப்பங்களையும் நம்பிக்கையும் இறைவனுக்கு சமர்ப்பதற்காக கண்கொண்டு மிக மகிழும் வருகை தருகிறார்கள். இந்த பக்தர்கள் நலனை பாதுகாக்க வேண்டியது திருக்கோயிலின் சார்ந்த அனைவரின் அடிப்படை கடமையாகும். திருக்கோயிலில் பக்தர்களின் நியாயமான விலையில் பூஜை பொருட்களை விற்பனை செய்ய பூஜை பொருள் விற்பனை கடைகளும் திருக்கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை உரிய விலைக்கும் மேல் அதிகமாக விலைக்கும் விற்பனை செய்யும் போது பக்தர்களின் நலம் பாதிக்கப்படுகிறது. எனவே திருக்கோயிலில் உள்ள பூஜை பொருட்களும் விற்பனை செய்யும் கடைகள் பக்தர்களுக்கும் பொருட்கள் விற்பனை செய்யும் போது வெளிப்படைத்தன்மையும் மற்றும் பக்தர்களின் நலனை உறுதி செய்ய பார்வை குறிப்பிலும் அறிவிப்படும் முக்கிய நிபந்தனை விதிக்கப்படுகிறது. திருக்கோயிலின் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு திருக்கோயில் அருகில் திருக்கோயிலிலும் வளாகத்தில் உள்ள பூஜை பொருட்களும் விற்பனை செய்பவர் பூஜை பொருட்களையும் நியாய விலைப்பட்டியலையும் அனைத்து பூஜை பொருள் விற்பனை கடைகளிலும் முன்பாக காட்சிப்படுத்த வேண்டும். ஆணையர் உத்தரவு பெற்று விற்கப்படும் பொருட்களை ஆணையரால் நிர்ணயிக்கப்பட்டு விலைப்பட்டியலின்படி விலைப்பட்டியலை காட்சிப்படுத்த மட்டுமே பொருட்கள் விற்பனை செய்ய வேண்டும். ஆணையரிடம் விலை நிர்ணயம் செய்த அனுமதி பெற்ற பொருட்களை நீங்களாக எதையும் பூஜை பொருட்களாம் சிறப்பு பொருட்களும் உத்தரவு பெறாமல் விடப்பட்டிருந்தால் திருக்கோயில் செயல் அலுவலருக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் விண்ணப்பித்து விலை நிர்ணயம் செய்த பூஜை பொருட்களும் விலை பட்டியலும் சேர்ந்து காட்சி வேண்டும். அதே போல நிர்ணயிக்கப்பட்ட விலை விட அதிகமாக பக்தர்களிடம் கண்டிப்பாக பணம் வசூலிக்க கூடாது. தரமான பூஜை பொருட்களும் பூச்சரம், பூ மாலைகள், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு, குங்குமம், விபூதி, சாம்பிராணி, எண்ணெய், நெய் உள்ளிட்ட அனைத்து பூஜை பொருட்களும் தரமான இறைவனுக்காக சமர்ப்பிக்க தகுதியாக இருக்க வேண்டும். கெட்டுப்போன அல்லது தரம் குறைந்த பொருட்கள் பக்தர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது. பக்தர்கள் கேட்டது பொருட்கள் வாங்கி சொல்லி கூடாது. பக்தர்கள் பொருட்கள் தரம் குறைவாக உள்ளது தெரிவித்து மற்ற தரம் கேட்கும் பட்சத்தில் விற்பனையாளர்களும் சரியான பொருட்களை மாற்றி கொடுக்க வேண்டும். எம்ஆர்பியில் குறிப்பிடப்பட்ட நிறுவன தயாரிப்பிலும் நிர்ணயிக்கப்பட்ட எம்ஆர்பிக்கும் மேல் விற்பனை செய்யக்கூடாது. இந்த சுற்றுகையிலும் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளும் மீறப்பட்டால் திருக்கோயில் நிர்வாகம் பூஜை பொருட்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கும் விற்பனை செய்யதல் விதிமுறைகளும் கருத்தில் கொள்ளாமல் பக்தர்களுக்கு இடையூறு செய்யும் விதத்தில் செய்யப்படுகிறது. பூஜை பொருட்கள் விற்பனை கடைகளுக்கும் விற்பனை உரிமை செய்வது ரத்து செய்யலாம். இந்த சுற்றிலும் அனைத்து மண்டல இணை ஆணையர், உதவி ஆணையரும் அனைத்து சார்நிலை அலுவலர்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகிகளுடன் உடன் சார்பு செய்ய வேண்டும். இந்த சுற்றுகையையும் பெற்றுக் கொண்டதுதான் ஒப்புதல் மண்டலம் இணைய ஆணையர் உதவி ஆணையருடன் கடன் அனுப்பி வைக்க கோவில்களில் பூஜை பொருட்கள் விற்பனை கடைகளில் விலைப்பட்டியல் வைக்க வேண்டும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.